ஆமேன் அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யாத்திராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 16, 17வது வசனத்தை வாசியுங்கள். வாசித்து பார்க்கிற பொழுது, எபிரெய ஸ்திரீகளிடத்தில் அந்த எகிப்தின் ராஜா ஒரு சட்டத்தை போடுறாரு. கூப்பிட்டு அவர் சொல்கிறாரு, எபிரெய ஸ்திரீகள் பிரசவிக்கிற பொழுது ஆண் பிள்ளைகள் பிறந்தால் கொன்று போட்டுடுங்க, பெண் பிள்ளைகளேனா உயிரோடு விட்டுடுங்க. ஏன் அப்படி இந்த சட்டத்தை அவர் போட்டார்னா, எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் பலத்து பெருகி நிறைய சந்ததிகள் உண்டாகிட்டாங்க. அதனால் பொறாமை கொண்டு அவர்கள் என்ன பண்ணுறது, பழக்க அவர்களுடைய ஆசீர்வாதம் அதிகரிக்கக்கூடாது, அதனால் ஆண் பிள்ளைகளை கொன்று போடுங்கன்னு சொல்கிறாங்க. எபிரெய ஸ்திரீகள் தேவனுக்கு பயந்ததுனால அவங்க கொல்லலை, அவங்கள காப்பாற்றுறாங்க. ஆனாலும் இந்த உலகத்தின் சட்டம், அந்த எகிப்தை ஆளுகிற அந்த ராஜா போடுகிற சட்டத்திற்கு அவங்க பயப்படலை. உலகத்தையே உண்டாக்கின ராஜா தேவாதி தேவனுக்கு அவங்க பயந்து அந்த பிள்ளைகளை கொல்லாமல் அவங்க காத்ததுனால அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவங்க குடும்பங்கள் தழைத்தது, துளிர்த்தது. அவருடைய சந்ததிகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. பாருங்கள், உலகத்தில் ராஜாக்களை ஏற்படுத்துறது ஆண்டவர் தான். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஆண்டவர் தான். ஆனால் ஆண்டவரின் சட்டம் என்று நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்திற்கு பயந்தாங்க எபிரெய ஸ்திரீகள், அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. உலகத்தில் ஒரு சட்டம் அவர் போட்டார், அதற்கு அவங்க பயப்படலை. அப்போ தேவன் யார் என்று அறிந்து கொண்டு அவருக்கு பயப்படுகிற பொழுது குடும்பங்களும் நம்ம பிள்ளைகளும் நம்மளோடு கூட பயணிக்கிற எல்லாரும், நம்ம பேர பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், அவருடைய சந்ததிகள் கட்டாயம் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சட்டத்தின்படி, வார்த்தையின்படி நாம் வாழ கற்றுக்கொள்வோம், நடப்போம். ஆமேன் அல்லேலூயா.